நான் ஒரு ஆப்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். அந்த ஆப்ஸ் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா, அதுல குடுத்திருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு ஃபீச்சர்ஸ வந்து ஒரு வசதிய வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அத வந்து உங்களோட நான் இன்றைக்கு ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு சொன்னா, எல்லாருக்குமே தெரியும் ChatGPT. அத வந்து நான் நார்மலா அ ஏற்கனவே நான் நெறைய தடவ யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னண்டு டெக்ஸ்ட் மெசேஜ் மாரி எழுதி டவுட்டுகள் கேட்டிருக்கிறேன். இல்ல என்ட படிக்க வர பிள்ளைகளுக்கு அது சம்பந்தமா சொல்லிக் குடுத்து. ஆனா, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அதுல இருந்து ChatGPT இருந்து ரிப்ளை வேண்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். அத உங்கள்ட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க ஏற்கனவே ChatGPT வந்து யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா கமெண்ட்ல எஸ் என்று எழுதுங்க. இல்ல இந்த யூஸ் பண்ணாம தான் இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா நோன்னு சொல்லி கமெண்ட்ல எழுதுங்க. வாங்க அது என்னன்னு நான் யூஸ் பண்ணினான்னு சொல்லி பார்ப்போம். நீங்க முதல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி அதில் எழுதலாம் envoyer 5 verbes simples என்று எழுதி அனுப்பிவிட்டா அது உடனே பதில் தருது. இதே மாதிரி நீங்க அடுத்த கேள்வி envoyer 5 phrases simples என்ன அது வந்து ஒரு 5 வசனம் சிம்பிளான வசனம் உங்களுக்கு உடனே எழுதி அனுப்பும். இதே மாதிரி நீங்க எப்படியான கேள்வி வேணுமென்றாலும் அதட்ட கேட்டு அனுப்பலாம். அடுத்தது conjugaison du verbe donner au présent de l'indicatif என்ன donner verb présentல conjugation பண்ண சொல்லி கேட்டு அனுப்புறேன். பாப்போம் அதை என்ன மாதிரி பதில் தருதுன்னு பாருங்க. எப்படி தருதுன்னு உடனேயே conjugation பண்ணி présentல donner verb எப்படி அப்படியே டீட்டெயில்ட அனுப்பியிருக்குது. சரியா, இது வந்து சுலபமான வழி. அடுத்தது வந்து envoyer une histoire simple என்ன ஒரு சின்ன கதை உண்டு, சின்ன எளிய முறையில் ஒரு சின்ன கதை உண்டு சொல்லி அனுப்ப சொன்னேன். அதை எழுதி அனுப்பியிருக்கு பாருங்க. Il était une fois un petit chat nommé Minou. ஒரு பூனையோட கதையை பற்றி சிம்பிளா எழுதி தந்திருக்கு. அதில் இருக்கிற vocabulary கூட ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து envoyer les 5 questions simples. இது எல்லாமே வந்து நான் டைப் பண்ணித்தான் இப்போ உங்களுக்கு முதல்ல அனுப்பி காட்டுறேன். என்னென்று எழுதி அதுகிட்ட இருந்து நாங்கள் பதில வேண்டுறோன்னு சொல்லி கடைசியில் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி என்னென்று ChatGPTலேருந்து பதில வேண்டுறேன்னு சொல்லித்தார். இப்போ பாருங்க, 5 ஈஸியான கேள்வி எங்களுக்கு தந்திருக்கு, இலகுவான கேள்வி, எதுவுமே கஷ்டமண்டு இல்லை. அடுத்தது வந்து envoyer les 10 exercices du présent de l'indicatif என்ற 10 எக்ஸர்சைஸ் அனுப்ப சொல்லி இருக்கிறேன். என்ன நிகழ்காலத்தை பாவிச்சு செய்கிற 10 எக்ஸசைஸ் அனுப்ப சொல்லியிருக்கேன். பார்ப்போம் அது என்னென்று அனுப்புதுன்னு சொல்லி. இங்கே பாருங்க, 10 கேட்டதுக்கு இவ்வளவு எளிமையான கேள்விகளை வந்து எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கு. இது வந்து இப்போ நீங்கள் ஆவணில் இருந்தால் கூட ஆதுவில் இருந்தால் கூட உங்களுக்கு இலகுவாக அது விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நீங்கள் என்ன கேள்வி வேணுமென்றாலும் எளிய முறையில் அதட்ட எழுதி கேட்கலாம். சிலவளை நீங்கள் பிழையா கேட்டால் கூடி அது உங்களுக்கு திருத்தி தரும். இப்போ பாருங்க, corriger mes fautes
என்னட்டு நான் பிள்ளையா கேள்வி எழுத போறேன். அது திருத்தி தரப்போகுது. J'ai une chien. J'ai une chien எழுத போறேன். வரணும். நான் une போட்டு எழுதுறேன். Je perdu mes clés. இதுல வந்து பசை கொம்போசி வரணும். நான் வந்து பிரேசோ மாதிரி எழுதியிருக்கிறேன். அது பிரேசோ இல்லை, பிள்ளையாத்தான் எழுதியிருக்கிறேன். அது என்னென்னு திருத்தி தருதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, என்னென்னு உடனே திருத்தி தந்திருக்கு. ஜே யூன் ஷியன்னு சொல்லணும், இல்லாட்டி ஜே ஆன் ஷியான்னு சொல்லணும். ஜே பெர்டு மே கிளே பசை கொம்போசியில் வடிவா நான் விட்ட பிழைய திருத்தி தந்திருக்கு. அடுத்தது யூட்டிலிசேஷன் டு சுப்ஜங்டிவ். இது வந்து நீவு பேஆ இல்லாட்டி பேதுவாக்களுக்கு இந்த கேள்விகளை நீங்கள் எந்த ஃப்ரெஞ்சில் எந்த லெவலில் இருந்தாலுமே எப்படிப்பட்ட கேள்வியுமே நீங்கள் கேட்கலாம். ChatGPT உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே அப்படியே தரும். இப்போ பாருங்கள், யூட்டிலிசேஷன் டு சுப்ஜங்டிவ்னு கேட்டதுக்கு அவ்வளவு அது என்னத்துக்காக பாவிக்கிறது, அது எப்படி கான்ஜுகேஷன் பண்ணுறது, பிரேசோவில் எப்படி ரெகுலியர் இரெகுலியர் கான்ஜுகேஷன் பண்ணுறது ரெண்டு சகல டீட்டெயில்ஸுமே அப்படியே தந்திருக்கு. அப்போ இதுகிட்ட கேட்டு நாங்கள் ஈஸியாக படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கஷ்டமே எங்களோட நீவோக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எந்த லெவலில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியே கேட்டு படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கஷ்டமே இருக்காது. இது நான் வந்து இப்போ பேசிக் லெவலில் இருக்கிற ஆக்களுக்கு தான் இதை எழுதி காடன். இப்போ ChatGPTன்னா என்னென்னு தெரியாத ஆக்களுக்கு. அடுத்தது வந்து டிஃபரன்ஸ் entre regarder et voir. ரெண்டு வேர்புக்கு இருக்கிற இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்லி அதுகிட்ட கேட்க போகிறோம். சரியா? இன்னும் பாருங்க எவ்வளோ வடிவ தருதுன்னு சொல்லி. நீங்கள் எப்படி கேள்வியை நீங்கள் எப்படி மாற்றி கேட்டாங்க. ஆனால் கொஞ்சம் இப்போ அது ரோபோ தானே, மனிதர் இல்லை, விளங்கிக்கொள்ள கொஞ்சம் தெளிவாக எழுதுவோம். அடுத்தது வந்து envoyer 10 mots de vocabulaire pour le niveau A2. கொஞ்சம் கேள்வியை வந்து வித்தியாசமாக கேட்டு பார்ப்போம். ஆதுக்குரிய 10 vocabulaire தர சொல்லி கேட்டு பார்ப்போம். அது என்ன மாதிரியான vocabulaire தருதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, ஆதுக்குரிய 10 vocabulaire: améliorer, voyage, important, écouter, prendre, raconter, facile, problème. 10 உங்களுக்கு ஈஸியாக ஆதுவுக்குரிய, ஏனென்றால் அது கஷ்டமாகவும் தராது, இல்லாட்டி கொஞ்சம் ஆவண்ணுக்குரிய சொல்லையும் தராது. அது சரியான பதிலை உங்களுக்கு தெரிவு செய்து அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தந்து இருக்குது. இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறார்கள் ChatGPT பயன்படுத்துகிற ஆரம்ப நிலை. இதில் வந்து அந்த மைக் மாதிரி இருக்கிறது அமர்த்தினா அது வந்து ரெக்கார்ட் பண்ணும். இப்போ நான் கேட்குறேன் envoyer 5 phrases simples. என்ன பாருங்க, அப்படியே அது எங்களுக்கு டைப் பண்ணி தருது. நாங்கள் வாய்ஸில் கதைக்க அது எங்களுக்கு டைப் பண்ணி தந்து விட அதை நாங்கள் அனுப்பலாம். இப்போ நாங்கள் இருந்து மினக்கட்டு எழுதணுமெண்டு இல்லை, கஷ்டப்பட்டு இப்போ நேரத்தை செலவழித்து எழுதி கொண்டிருக்காம உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சால் இல்லை கதைக்க தெரிஞ்சால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு கதைக்கலாம். அடுத்தது யூட்டிலிசேஷன் டு பசே கொம்போசே. இப்போ நான் இப்படி சொன்னேன்னு சொன்னால் அதை உடனே எங்களுக்கு டெக்ஸ்டாக தந்து நாங்கள் அனுப்ப அதுக்கும் உடனே ஒரு பதிலையே தரும். ஏன்னு சொல்லுங்கள், இது வந்து இப்போ நீங்கள் இருந்து நான் முதல் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் எழுதி கொண்டிருக்க தேவை, டைப் பண்ணி கொண்டிருக்க தேவை. அது இந்த ஈஸியாக நாங்கள் கதைச்சி விட உடனே அனுப்பினோன்னே எங்களுக்கு அவ்வளவு டீட்டெயில்ஸையும் தருது. பசை கொம்போசே என்னத்துக்கு பாவிக்கிறது, எப்படி கான்ஜுகேஷன் பண்ணுறது, என்ன வேர்போட பசை கொம்போசே கான்ஜுகேஷன் பண்ணுவோம்னு எல்லாம் தருது. அடுத்ததாக வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த கருப்பை புள்ளி மாதிரி இருக்கிறத அமர்த்தி நான் கதைக்க போகிறேன். Quand je suis allé au magasin, j'ai rencontré mes amis. என்னோடனே அது லோட் ஆகி நான் சொன்ன பதில் வந்து ஃப்ராஸ் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லும். பிறகு திருப்பி நான் என்னோட கேட்குறேன், நான் சமைத்து கொண்டு தொலைபேசியில் கதைத்தேன். இதை எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்வதுன்னு கேட்டால்
அதுக்குரிய பதிலையும் அது வாய்ஸ் மெசேஜில் எனக்கு சொல்லும். அடுத்தது கேட்ட நான், எனது வேலை முடிந்தவுடன் வீட்டிற்கு திரும்பினேன். இதை எப்படி பிரெஞ்சில் சொல்வது? பாருங்க, நான் கேட்ட எல்லாத்தையுமே அது எனக்கு வாய்ஸ் மெசேஜ்லன்னு சொல்லிட்டு பிறகு டெக்ஸ்டாவுமே அப்படியே அனுப்பியிருக்கு. நான் கேட்டதுக்கு ஒன்றும் விடாம அப்படியே விளக்கத்தோட அதில் என்ன சொல்லிச்சுதோ அதே மாதிரியே எனக்கு டெக்ஸ்டிலையும் அனுப்பியிருக்கு. அப்போ எனக்கு சிலவளை அது சொன்னது விளங்காட்டி கூட நாங்கள் திருப்பி முன்னுக்கு வந்து அது என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி கூடி பார்த்து விளங்கி கொள்ளலாம். ஒரு கஷ்டமே இல்லை. இதுதான் ஈஸியான வழி. இதே மாதிரித்தான் அந்த மைக் இருக்கிறத அமர்த்திட்டு நான் கேட்குறேன், எனக்கு தாகமாக உள்ளது, இதை எப்படி பிரெஞ்சில் சொல்வதுன்னு கேட்குறேன். சரி, அதை அப்படியே டைப் பண்ணி தமிழில் தந்துட்டு அனுப்பினா அது ஃப்ரெஞ்சில் சொல்லுது ஜே ஸ்வஃப்ன்னு பதில் தருது. அடுத்த கேள்வி ஒன்று நான் அந்த மைக் அமர்த்தி தமிழ்லே சொல்கிறேன், கேள்வி ஒன்று கேட்குறேன், ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி அதையுமே அதை என்னன்னு சொல்லுதான்னு பாருங்க. நான் தேநீர் குடித்தேன், இதை எப்படி பிரெஞ்சில் சொல்வது என்று கேட்குறேன். பாருங்க, அது டைப் பண்ணி தரும். பிறகு இதை அனுப்பிவிட்டா அது அதுக்கான பதிலை எங்களுக்கு தரும். ஜே பு டு தே. இது என்னன்னு சொல்லி பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ குடித்தேன்ன்றது நான் இறந்த காலத்தில் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி அதுவுமே லுப்பாசே கொம்போஸ் எல்லாம் தந்திருக்குது. ஜே பு டு தே. இது குடித்தேன், நான் தேநீர் குடித்தேன், பருகினேன் என்று இறந்த காலத்தை அப்படியே அது ஃப்ரெஞ்சில் தந்திருக்கு. நீங்கள் சில கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சரி, ஆன் ஃப்ரான்ஸே இல்லாட்டி இன் ஃப்ரெஞ்சுன்னு அப்படி கடைசியில் முடிச்சு அனுப்பினீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஃப்ரெஞ்சிலேயே எல்லாத்தையும் அனுப்பும். சரி, அப்புறம் நான் கடைசியாக மெர்சி அனுப்பினோன்னு அதுக்குமே அது பதில் போட்டிருக்கும். மற்றது இந்த பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை அமர்த்தினீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ போட்டு இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்கலாம். அதுக்கு பக்கத்தில் அந்த வெப் மாதிரி அந்த படம் போட்டிருக்க அமர்த்திட்டு நான் அமுனே என்று எழுதியிருக்கேன். அமுனே என்று எழுதினா அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஹுஷர் sur le web என்றா இல்லை கூகுளில் வேறு எங்கேயும் அதை சர்ச் பண்ணி தரும். இது உண்மையிலே சூப்பரான ஆப்ஸ். நீங்க பிரெஞ்சு மொழியில மட்டுமில்ல எந்த மொழியில கேட்டா கூடி ChatGPT உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்படியான ஒரு இலகுவான ஆப்ஸ் தான் இந்த ChatGPT. உங்களுக்குமே இதை விட மேலதிகமான விவரம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா எனக்கு கொமெண்ட்ல எழுதுங்க. இதை வச்சு, இந்த ஆப்ஸை வச்சு நீங்க எந்த மொழியை வேணுமென்றாலும் எளிதில் கற்றுக்கொள்ளலாம். எளிதில் டவுட்டுகளோ இல்லை பிள்ளைகளோ எதென்றாலும் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்க இன்னொரு ஆள்கிட்டத்தான் போய் அதை கேட்கணும், இல்லை இன்னொரு ஆட்களைத்தான் போய் கதைக்கணும் அந்த அவசியமே இல்லை. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புறேன்.